சார் அண்ட் மேடம், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மெசேஜ் நான் கேட்டுக்கொண்டேன். பதில் சொல்வதற்கு என்னிடத்தில் போதுமான பதில் இல்லை என்பதால் நான் அதை தவிர்த்துவிட்டு என்ன செய்யலாம், எப்படி அவர்களுக்கு பதில் சொல்லலாம் என்ற முனைப்போடு இருக்கின்றேன். நாமளும் நம்மை சுற்றி இருக்கின்ற சூழலுக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். கண்டிப்பாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதுதான் உண்மை. இப்படி வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் வாழ்கின்றோம். உண்மையை நிரூபிக்கும் வரையில் பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் சொல்வது உண்மை. பல பொய்களுக்கு, பல பேர் சொன்ன பொய்களுக்கு, பல நாய்கள் சொன்ன பொய்களுக்கு, பல அரசியல் கட்சி நாயகள், அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பல நாயகர்களும் சொல்லலாம், பல நாய்களும் சொல்லலாம். அதை வச்சு தான் சொல்கிறேன். பல பேருக்கு சொன்ன பொய்களுக்கு உண்மையை உறக்க சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் இருந்து தான் வேலை பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம செஞ்ச வேலைக்கு பொய்ன்னு நிரூபிச்சிட்டாங்க. யாரோ என்னமோ சொல்லி அதை அரசாங்கம் அமைதிப்படுத்தி நீக்கி செஞ்சு லாக் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷ காலகட்டத்துக்கு மேலே இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி செய்யும்போது என்ன செஞ்சாங்க? உண்மையை செஞ்சாங்களா, பொய்யை செஞ்சாங்களா? அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அமைதியாக இருந்து தான் பார்க்கணும். உண்மை ஒரு நாள் வெல்லும். அன்று வரை முயற்சிப்போம். முயற்சி திருமணையாக்கும். ஓகேங்களா? அமைதியாக இருந்து தான் பார்க்கணும். உண்மை ஒரு நாள் வெல்லும். அன்று வரை முயற்சிப்போம். முயற்சியே வாழ்ந்து விட்டோம் என்பதை இவ்வுலகத்திற்கு நாம் காட்ட வேண்டும். அதைவிட உலகத்தில் இந்திய திருநாட்டில் பிறந்து விட்டோம். நமது இந்திய நாட்டில் பிறந்து விட்டோம். இந்தியாவில் சில திருடர்கள், நாம் பிறந்த இந்தியாவில் சில திருடர்கள், சில பொய்யர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சுமார் 40 பேர் இருந்தால் பரவாயில்லை. 50க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கும்போது அதை சற்றல்ல மிகவும் சாமர்த்தியமாக வெல்வதுதான் நமது வாழ்வு இருக்கிறது. நிச்சயமாக வாழ்வோம். எப்படி? நிச்சயமாக வாழ்வோம் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தால்தான் நம்மால் வாழ முடியும். என்ன வேணாலும் செய்யலாம். செஞ்சாலும் காசு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்ய முடியாது. என்ன வேணாலும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம். என்ன செஞ்சாலும் காசு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக செய்ய முடியாது. இதை செஞ்சு தான் நான் காசு வாங்குவேன், இப்படி நம்ம செய்கிறதுக்கு தான் காசு வாங்குவேன் அப்படின்னு நினச்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும். நான் செஞ்சதுக்கு நீங்கள் காசு கொடுங்க போதும். நான் செஞ்சதுக்கு நீங்கள் காசு கொடுங்க போதும் என்கின்ற அளவிற்கு இருந்தால்தான் நாமும் சற்றும் போராடித்தான் ஆக வேண்டும். ஏன்னா எல்லாம் போராட்டமாக தான் இருக்குது. இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும். ஆகையால் பொறுமையாக இருங்கள். இதுவரை கிட்டத்தட்ட 15 to 18 பேர் பக்கம் ஃபுல் ரிலாக்ஸேஷன் வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா? அவங்களும் கிட்டத்தட்ட 2 வருஷம் காலகட்டமாக என்ன செஞ்சாங்கன்னு, எப்படி செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம பார்க்கும்போது ஏதாவது கிடைக்காதுன்னு பார்க்கும்போது அவங்க எந்த வேலையுமே செஞ்சுருக்க முடியாது. அப்படி ஏதாவது ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே தான் செய்ய முடியுமே தவிர வெளியே பணத்துக்காக எந்த வேலையும் செஞ்சு பணம் வாங்கியிருக்க முடியாது. ஓகேங்களா? இந்த 2 வருஷ காலகட்டத்தை மீறி இன்னும் மீதி 15 பேர் வாங்கணும். வாங்கணும். கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஆனால் இவங்க வாழ்வாதாரத்தை எப்படி பூர்த்தி பண்ணுவது என்று சற்று யோசித்தால் தெரியும். நமக்கே தெரியும். நாம் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தான் சஃபாக நமக்கு டைம் கிடைக்கும் போது அந்த வேலையை பார்த்தோம். அப்படி ஃபுல் டைம் வேலை பார்த்தவங்களுக்கு இவ்வளோ சிரமம் இருக்கும்போது சப் டைமாக நாம் பார்க்கும்போது நமக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா அப்போ ஃபுல் டைம் பார்த்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யாரும் எங்கேயும் ஓடி போகலை. இன்றைக்கி வரைக்கும் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்காங்க. நம்ம ஒரு வேலையை பார்த்தா அவங்களும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என் கண்ணுக்கு முன்னாடி. சற்று பொறுமையாக இருங்க. அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது ஏதாவது ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது செய்வார்கள். அப்படி செய்யும்போது ஏதாவது தகவல் அதிகாரப்பூர்வமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது உங்களோடு சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்று நான் பரிமாறிக்கொள்கிறேன்.
ஓகேங்களா? உங்களோடு சேர்ந்து நானும் பரிமாறிக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நான் பேசினது எல்லாமே நடைமுறை வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு நீங்களும் வரலாம். ஏன்னா என்னை போன்று தான் நீங்களும். நான் பெற்ற பல துன்பங்களும் சரி, இன்பங்களும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நான் பெற்றது போல தான் நீங்களும் இருப்பீங்க. என்னை விட சில பேர் மோசமாகவும் இருக்கலாம், அல்லது மேல் தட்டிலையும் இருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? என்னை விட ஒரு குறைஞ்சும் இருக்கலாம், அல்லது கூடின ஸ்தானத்துலையும் இருக்கலாம். பட் யாராக இருந்தாலும் சற்று பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம நிலை சத்தியத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா என் தாயை வச்சு தான் என்னுடைய அம்மா, யார், மைதிஸ், என்னுடைய அம்மாவை வச்சு இந்த வீடியோ போடுறேன். எல்லோரும் கேட்டுக்கோங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய அம்மாவை வச்சு நான் இந்த வீடியோ போடுறேன். நாம் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக முயற்சி பெற்று, புத்துணர்ச்சி பெற்று கண்டிப்பாக மீண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த இந்திய நாட்டின் குடிமகனாக நான் சொல்கிறேன். என்னை பெற்றவளும் உங்கள் கண் முன்னே தான் நிற்கிறாங்க. என் தாய் அவர்களும், என் தாயோடு சேர்த்து அந்நியார்களோடு எடுத்த போட்டோவை உங்களோட நான் வச்சுருக்கேன். இதுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் இது உள்ளே உள்ளே நுழைஞ்சிருக்கு அப்படின்லாம் யாரும் யோசிக்க வேண்டாம். இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? நான் தான் போட்டிருக்கேன். எங்கள் அம்மாவோட சம்மதத்தோடு நான் வாங்கலை. என் அம்மா தானே, நான் எங்கே வேணாலும் போடலாங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இன்னும் மீதி 15 பேர் ஏதாவது ஒரு இடத்துல வாங்கிட்டு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டு அவங்க வந்துடுவாங்க. அப்படி வரும்போது அவங்க நம்மளை விட்டுட்டு எப்படிங்க பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்கள். நம்மளை விட்டுட்டு என்ன செஞ்சாலும் நமக்கு தெரியாமல் செய்ய முடியுமா? அப்படி செய்யும்போது ஏதாவது தகவல் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நான் உங்களோடு எல்லாம் சேர்ந்து பரிமாறிக்கொள்கிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் தவறான செயலையோ அல்லது முடிவுகளையோ எடுக்க வேண்டாம். சற்று பொறுமையாக இருந்து பொறுமை காத்து உண்மையை சொல்லியே போகணும் அப்படின்னா ரொம்ப நாள் போக முடியாது. இந்த மாதிரி சிக்கல்களும் வரத்தான் செய்யும். இந்த சிக்கலுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவையும் எடுத்துக்கிட்டு தான் போக முடியும். ஓகேங்களா? அப்படி நம்ம போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆரம்பத்திலே கிடச்சிருக்கு. இதுக்கு என்ன சொல்கிறது, தெய்வத்துக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிடுவோம். இதுக்கு மேலே ஒரு தடங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது எல்லாருடைய கடமை, என்னுடைய கடமையும். என் தாய்க்கு இன்றைக்கி என் தாய் போட தெரிஞ்ச எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருந்தா என் உயிர் தான் உயிராக போயிருந்துருக்கும். ஓகேங்களா? சற்று புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய உயிர் தான் ஃபஸ்ட்டு உயிராக போயிருந்திருக்கும். இதை நிலைநாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா எப்படி இருந்திருப்பேன், எப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூடி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம்.